சுபாமா வாங்க இந்த தட்டைக்கு மாவு செய்கிறேன். தட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? வா. சரி ஓகே, தட்டை செஞ்சிருவோமா? ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அம்மாவோட சேர்ந்து தட்டை தான் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் முறுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே அளவுக்கு தட்டையுமே எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால எல்லா வருஷமும் கண்டிப்பாக அந்த தட்டை செஞ்சுருவோம். போன வருஷம்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி டவலில் வந்து ரவுண்டான பாலை போட்டு கையால் தான் தட்டிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து அம்மா வந்து கவருக்கு நடுவில் எண்ணெய் வச்சு பாலையும் வச்சு டிஃபன் பாக்ஸில் ப்ரெஸ் பண்ணலாம், ஈவனாக வந்துரும்னாங்க. ரொம்ப ஈஸியான டெக்னிக்காக இருந்தது. உங்களுக்கும் தேவைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். 60 தட்டையை அரை மணி நேரத்தை தட்டி முடிச்சிட்டோம். அண்ட் டிவி பார்த்துட்டே தட்டலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பார்த்தா பிக் பாஸ் சீசன் 9 வருது. ரொம்பவே போரிங் சீசன் தான் இந்த டைம். ஆனால் பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஸ்கிப் பண்ணிட்டு பாட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் என்னால் உட்காந்துட்டு தட்டிகிட்டே இருக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அம்மா அடுப்பில் போட்டு பொரிக்கிற டைமில் அம்மா பக்கத்துலேயே போயிட்டு நின்றுக்கிட்டே வந்து மிச்ச தட்டையை வந்து தட்டி வச்சிட்டேன் நான். அண்ட் பொரிக்கும் போது கண்டிப்பாக எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணும். இதுதான் வந்து ஸ்டேஜஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் வந்து தட்டி வைக்கிறதுக்கு அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே ஈவனாகவும் சூப்பராகவும் வந்திருந்தது. பேட்ச் பை பேட்சாக எல்லா தட்டையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு எண்ணெயெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பேப்பரில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலாக எண்ணெயெல்லாம் வந்து ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த க்ரன்ச் சவுண்டை நீங்கள் கேளுங்களேன், அவ்வளோதான். செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சுபாஷ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.